ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்யலாமா? கிட்ஸுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுன்னு குழப்பம் வந்துச்சு. இதை செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு ஆனியன் நல்லா சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பெரியவங்களுக்குன்னா பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உப்பு, கரம் மசாலா கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எல்ஜி பெருங்காயம் போட்டிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு நல்லா போட்டு ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தென் சப்பாத்தி நம்ம எப்போவுமே போல் ரெகுலராக போட்டு திரட்டிக்கோங்க. கொஞ்சம் மெலிசாக திரட்டிக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நல்லா பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஃபுல்லாக கிராக் ஆகாமல் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். தென் நமக்கு தேவையான சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணணும், பெரிய ரவுண்ட் வரும். சின்னதாக கட் பண்ணால் சின்ன ரவுண்டு வரும், அவ்வளோதான். ஸோ கட் பண்ண ரோலை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப ஓவர் டூ பண்ணோன்னா உள்ள மசாலா வெளியில் வந்துடும். லைக் காயின் பரோட்டா மாதிரி இருக்கும் பார்க்குறச்ச. இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். என்னோடய பையனுக்கு கொடுக்குறதுனால நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் கீலே போட்டு பண்ணியிருக்கேன். கீ கொஞ்சம் போட்டுவிட்டு தவால. தென் இது எல்லாத்தையும் மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒரே மாதிரி போரிங்காக கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் என்னென்ன வேணுமோ போட்டுக்கலாம். நான் ஆக்சுவலாக இன்றைக்கி டைம் இல்லாதனால இன்றைக்கி உருளைக்கிழங்கோடு முடிச்சுட்டேன். டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருப்பேன். நான் இன்னொரு நாளைக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு கூட நான் சொல்லி காட்டுறேன். தென் ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.